நீதி கிடைக்கணும், எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். திருநெல்வேலியில இருக்க நான்குநேரியில ரொம்பவே ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு. மார்ச் 2ஆம் தேதி நைட்டு அங்க இருக்க ஒரு டீ கடையில அங்க இருக்க மக்கள் எல்லாம் டீ குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ 3 பைக்ல 9 பேர் சேர்ந்த ஒரு கும்பல் துணியால மாஸ்க் மாதிரி கட்டிக்கிட்டு கையில பட்டா கத்தி எல்லாம் எடுத்துக்கிட்டு இவனுங்க கண்ணுல பாக்குற எல்லாரையும் சரமாரியா வெட்டி இருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல் பாம் எல்லாம் தூக்கி அடிச்சிருக்கானுங்க. இப்படி இவனுங்க தாக்குதல் நடத்தி 8 பேர்கிட்ட காயம் ஆகியிருக்கு. அதுல 2 பேரு இறந்து போயிட்டாங்க. அதுல ஒருத்தர் இறந்த ஒரு மாற்றுத்திறனாளி, அப்புறம் இன்னொருத்தர் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர். இப்படி இவனுங்க பண்ணதுக்கு மோட்டிவ் என்னன்னா, அந்த பகுதி தலித் சமுதாய மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. இவனுங்களுடைய ஜாதி பலத்தை காமிக்க இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க. அது மட்டும் இல்ல, இப்படி ஒரு கொலவெறி தாக்குதல் பண்ணானுங்கள, அவனுங்க எல்லாருமே 18 வயசுல இருந்து 25 வயசுக்குள்ள இருக்க ஜாதி வெறி புடிச்ச சின்ன சின்ன பசங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிருக்கானுங்க. அவனுக்குள்ள எவ்வளவு ஒரு ஜாதி வெறிய ஊட்டி வளர்த்திருக்காங்க பாருங்க. இது இப்ப மட்டும் நடக்கலையா, 50 வருஷமா இந்த ஜாதி வெறி தாக்குதல் அங்க நடந்துட்டு இருக்கு. இப்போ இந்த 9 பேரையும் காவல்துறை கைது பண்ணிட்டாங்க. இருக்க மக்கள்லாம் இவங்களை என்கவுண்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுங்களுக்கு எல்லாம் எந்த தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க.